சிலர் இந்த பூமியில் இல்லை என்றாலும் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். ஏன்? ஏனெனில் அவர்கள் வானில் மிளிரும் துருவ நட்சத்திரமாய் இன்னும் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். 1960 முதல் தமிழ் சினிமா வரலாற்றில் இரு பெரும் சாம்ராஜ்யங்கள், ஒன்று எம்ஜிஆர், மற்றொன்று சிவாஜி கணேசன். பல வெள்ளிக்கிழமைகள், குறிப்பாக பண்டிகை நாட்களில் இவர்கள் படங்கள் மோதும். எம்ஜிஆர் ஆக்ஷனிலும் சிவாஜி நடிப்பினிலும் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸுகளை திணறடித்து கொண்டிருந்த நேரத்தில் புது முகங்களை வைத்து சிறு சிறு படங்களை இயக்கி அவர்களுக்கு நிகரான வெற்றிகளை கொடுத்து ஆச்சரியப்படுத்தியவர் கே. பாலச்சந்தர். 96 பிறந்த நாள். அவர்கள் காலத்திலேயே ரஜினி, கமல் போன்ற புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அவர்களோடு போட்டியிட வைத்தவர். கமல் எம்ஜிஆர் கைகளிலும் சிவாஜி கைகளிலும் தவழ்ந்தவர். அவர்களுக்கு போட்டியாக கமலஹாசனையும் ரஜினியையும் ஏற்றிவிட்ட ஏணியாக இருந்தார் கே. பாலச்சந்தர். அதீத நடிப்பு, சென்டிமெண்ட் ஏரியா சிவாஜியுடையது. லாஜிக் இல்லாத ஆக்ஷன் மேஜிக் எம்ஜிஆருடையது. இருவருமே கே. பாலச்சந்திரன் யதார்த்த சினிமாவை பார்த்து வியந்து அவருக்கு வழிவிட்டனர். இருவருடனும் கே. பாலச்சந்தர் அதிகமாக பணியாற்றவில்லை என்றாலும் சிவாஜி நடித்த எதிரொலி என்ற படத்தை மட்டும் கே. பாலச்சந்தர் இயக்கினார். எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் எழுதினார். அந்த இயக்குனர் சிகரத்திற்கு 96 பிறந்த நாள் முடிந்தது. நல்ல கருத்துக்களை சொன்னவர்களை நினைவில் வைத்து கொள்ளலாமே.